ஆந்திராவில் பணக்கார இளைஞர்களை குறிவைத்து ஹனி டிராப் மோசடியில் ஈடுபட்ட மாடல் அழகியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் இளைஞரை கடத்தி வைத்து கத்தியால் குத்தி மிரட்டிய வழக்கில் கேடி லேடி சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மாடல் அழகிதான் இந்த ஜாய் ஜமீமா. இவர் இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தனது வீடியோக்களை பதிவிட்டு பலரை லைக் செய்ய வைத்துள்ளார். பணக்கார இளைஞர்களை குறிவைத்து முதலில் காதலில் விழ வைத்து பின்னர் திருமண ஆசை வார்த்தை கூறி தனது மோசடியை அரங்கேற்றியுள்ளார். ஒரு கேங்காக ஒன்றிணைந்து சதிவலை பின்னியதன் பின்னணி என்ன? விசாகப்பட்டினம் அருகே ஷீலா நகரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று வசித்து வருகின்றனர். இவர்கள் சொந்த ஊரில் உற்றார் உறவினர்களுடன் சில மாதங்கள் தங்கலாம் என்று விசாகப்பட்டினம் வந்துள்ளனர். அப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு 28 வயதான ஜாய் ஜமீமா என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகியுள்ளார். இதனையடுத்து இருவருக்கும் இடையே நட்பு மலர்ந்துள்ளது. ஒரு நாள் திடீரென்று இளைஞரின் வீட்டிற்கே விஜயம் செய்த ஜாய் ஜமீமா அவரின் பெற்றோருடன் நெருங்கி பழகியுள்ளார். அமெரிக்க ரிட்டர்ன்ஸ் குடும்பத்துடன் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி தான் ஒரு குடும்ப பாங்கான பெண் என்பதை நிரூபித்துள்ளார். ஒரு கட்டத்தில் உங்கள் மகனை திருமணம் செய்து வையுங்கள் என்று அந்த இளைஞரின் பெற்றோரிடமே ஜாய் ஜமீமா நேரடியாக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் குடும்பம் மற்றும் பொருளாதார பின்னணியை மனதில் வைத்து ஜாய் ஜமீமா காய் நகர்த்தியதை புறந்தள்ளியுள்ளனர். பின்னர் ஜமீமா வலையில் சிக்கிய அந்த இளைஞரை அவரது குடும்பத்தினர் அமெரிக்காவிற்கே அழைத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து அந்த இளைஞரிடம் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று ஏகத்துக்கும் காதல் மழை பொழிந்து மீண்டும் தூண்டில் போட்டுள்ளார். அதில் வசமாக சிக்கிய இளைஞர் ஜாய் ஜமீமா பேச்சை கிளிப்பிள்ளை போல கேட்டு அவர் மட்டும் தனியாக விசாகப்பட்டினம் வந்து சேர்ந்துள்ளார். அமெரிக்க ரிட்டர்ன்ஸ் இளைஞர் வசமாக சிக்கியதை உறுதி செய்த ஜமீமா அவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவரிடம் இனிக்க பேசி குளிர்பானத்தில் போதை மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். மயக்க நிலையில் இருந்த இளைஞருடன் தனியாக இருந்தபோது திட்டமிட்டு வீடியோ மற்றும் போட்டோ எடுத்துள்ளார் மாடல் அழகி. பின்னர் ஆபாச போட்டோ மற்றும் வீடியோக்களை காட்டி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ஜாய் ஜமீமா மிரட்டியுள்ளார். அதற்கு இளைஞர் ஒத்து வராததால் தனது அடியாட்களை வைத்து மிரட்டி அடிபணிய வைத்துள்ளார். பின்னர் அந்த இளைஞரிடமே 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு கடந்த மாதம் ஒரு நட்சத்திர விடுதியில் நிச்சயதார்த்த நாடகத்தையும் ஜமீமா அரங்கேற்றியுள்ளார். இதனையடுத்து அந்த இளைஞர் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்ட நிலையில் தன்னிடமிருந்த மொத்த பணத்தையும் கொடுத்துள்ளார். ஜமீமா பிடியிலிருந்து இளைஞர் தப்பிக்க முயன்றபோது தனது அடியாட்களின் உதவியுடன் கத்தியால் குத்தி அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஒரு வழியாக ஜமீமாவிடமிருந்து தப்பித்து சென்ற இளைஞர் பீமிலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கண்ணீர் மல்க இளைஞர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் மாடல் அழகி ஜாய் ஜமீமாவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து லேப்டாப், 3 செல்போன்கள் மற்றும் விலை உயர்ந்த கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் அவரது அடியாட்களையும் கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மாடல் ஜாய் ஜமீமாவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பணக்கார இளைஞர்களை குறிவைத்து காதல் வலை விரித்து பணம் பறிப்பதில் அவருக்கு பின்னணியில் பெரிய கும்பல் இருப்பதும் தெரிய வந்தது. அந்த கும்பல் தான் ஜமீமாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இளைஞர்களை ஈர்ப்பது எப்படி, யாருக்கு தூண்டில் போட வேண்டும் என்று ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அம்பலமாகி இருக்கிறது. அதன்படி தனது வலையில் சிக்கிய இளைஞர்களுக்கு போதை மருந்தை எப்படி கொடுப்பது, வீடியோ எடுத்து எப்படி மிரட்டுவது என்பது குறித்து பயிற்சி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் மேலும் ஒரு இளைஞர் ஜாய் ஜமீமா வலையில் விழுந்து பணத்தை இழந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். எனவே ஜாய் ஜமீமாவின் ஹனி டிராப் மோசடியில் சிக்கியிருந்தால் அவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பணக்கார இளைஞர்களை குறிவைத்து ஹனி டிராப் மோசடியில் ஈடுபட்ட மாடல் அழகி ஆந்திராவையே அலறவிட்டிருக்கிறார். ஜாய் ஜமீமா கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரை ஆட்டிவித்த குற்றவாளிகள் சிக்குவார்களா?